மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்புதல்ல இயல் 7 செய்யுள் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 4 அடிகளை கொண்ட நூல். இந்த சிறுபஞ்ச மூலம் 100 பாடல்களை உடையது. ஒவ்வொரு பாடலுக்கும் 5 கருத்துக்களை கூறுகிறது. சிறுபஞ்ச மூலம், சிறு கூட்டல் பஞ்ச கூட்டல் மூலம். பஞ்சம்னா என்னது? 5. மூலம்ங்கிறது வேறு. உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்களை சேர்த்து மருந்தாக பயன்படுத்துவது போல, அவைகள் நோய் தீர்ப்பது போலவே இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளதால் இது சிறுபஞ்ச மூலம் எனப்பட்டது. இந்த நூலின் ஆசிரியர் காரியாசான். இதே மாதிரி 14 கீழ்க்கணக்கு நூல்களில் திரிகடுகம்னு ஒரு நூல். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகை பொருள்களால் ஆனது. இப்போ பாடலை பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கண்வனப்பு கண்ணோட்டம். வனப்புனா என்னது? அழகு. கண்ணுக்கு அழகு, இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம் பார்க்குற பார்வையில் இரக்கம் இருக்க வேண்டும். கண்ணுக்கு அழகு, பிறரிடம் இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு என்னது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, பிறரோட உதவியை எதிர்பாராது இருத்தல். எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்ணுன்னா என்னது? கணிதம். கணிதத்திற்கு அழகு, அதாவது கணிதம்னா கணிதம் கிடையாது, கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ணால் அது இப்படி தான் முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறது. ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு தான் முடியும் என்று உறுதி செய்து கொள்ளுதல். இத்துணையாம், இவ்வளவுதான். ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கொள்ளுதல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்வனப்பு, பண்ணுன்னா பாட்டு, இசை. இசைக்கு அழகு, வனப்புன்னா அழகு. இசைக்கு அழகு, கேட்டார் நன்றென்றல். அதனை கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது. கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கிளர் வேந்தன் நல்ல ஒரு அரசன். அரசனுக்கு அழகு என்னது? தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் அப்படின்னு மக்கள் சொல்லணும். அவனை புகழ்ந்து சொல்ல வேண்டும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கண்ணுக்கு அழகு, இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு, பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூற வேண்டும். இதான் இதனோட பொருள். அடுத்தது 130வது பக்கத்தில் புத்தக பயிற்சி. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். அடுத்தது என்று கூட்டல் உரைத்தல். இச்சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். அடுத்தது கண்ணுக்கு அழகு டேஸ். கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம். அடுத்தது பொறுத்துக. அப்படியே அந்த பாட்டில் உள்ள 5ஐயும் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை, ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்தல், இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. அடுத்த பயிற்சி. பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் 2ஆம் எழுத்து எதெல்லாம் ஒன்று போல் வருது? கண்வனப்பு, கண்ணோட்டம் ரெண்டுமே 2வது எழுத்து இன் வருது.
அதே மாதிரி எண்வனப்பு பண்வனப்பு. அடுத்தது கால்வனப்பு செல்லாமை. அதுக்கடுத்து கேட்டார் வாட்டான். அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க. இது ஏற்கனவே நோட்டில் எழுதியிருப்பீங்க, எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அந்த பாடல் பொருளை பார்த்து அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ உரைநடை. வாரித்தந்த வள்ளல். வாரித்தந்த வள்ளல் சொன்னோம்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? வல்வில் ஓரி. கடையேழு வள்ளல்களில் 7 பேரில் ஒருத்தர் இந்த வல்வில் ஓரி. இந்த கடையேழு வள்ளல்கள் 7 பேர் யார் யார்? பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, பேகன். இந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. பாரிங்கிறவர் முல்லைக்கு தேர் கொடுத்தவர். ஓரிங்கிறது இரவலருக்கு நாட்டை வழங்கியவர். காரிங்கிறவர் குதிரையை வழங்கியவர். ஆய்ங்கிறவர் நீலமணி நாதம் தந்த கலிங்கத்தை சிவனுக்கு அளித்தவன் சொல்லுவாங்க. அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். நல்லி நாடி வந்தவர்களை நகைக்கச் செய்தவன், பிறருக்கு பொன்னை அள்ளி கொடுத்து வழங்கியவர். அடுத்தது பேகன், மயிலுக்கு போர்வை வழங்கியவர். நம்ம பார்க்க போகிறது வாரித்தந்த வள்ளல், வல்வில் ஓரியை பற்றி. இந்த பாடத்தில் பாணருங்கிற ஒரு புலவர், அவங்க வீட்டில் வறுமையினால் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடாம பட்னியோடு இருக்காங்க. குழந்தைங்க அம்மா பசிக்குது சோறு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்கு அழுகுறாங்க. நீ சாப்பாடு கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனைவி கிட்ட பாணர் கேட்குறாரு. இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேனா, தானியங்களும் மாவும் நேத்தே தீர்ந்து போச்சு. உடனே பாணர் யோசிக்கிறாரு, இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணமாகிவிட்டோமே அப்படின்ட்டு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு, நீ சொல்கிற யோசனையால் நம்ம குழந்தைங்க பசி தீர்ந்தா சரிதான் அப்படின்னு பாணர் சொல்கிறாரு. கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை போய் பார்த்துட்டு வாங்க, அவர் வந்து அள்ளி கொடுக்கும் வள்ளல்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாணர் வந்து, ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வீரத்திலையும் கொடைத்திறத்திலையும் சிறந்தவர், இப்போதே நான் போய் அவரை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே போயிட்டு வாங்கன்னு அவங்க மனைவி அனுப்பி வச்சுட்டு வழி மேலே காத்துட்ருக்காங்க. பாணர் வந்து அரசரை பார்க்க போகிறாரு. போன உடனே, வாலிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு காவலர் போய் உள்ளே சொல்கிறாரு. சரி தடுக்காத, அவரை உடனே உள்ளே அனுப்பு அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீ வீர் வாழ்க, உமது படை வாழ்க. புலவர்கள் எல்லாம் உள்ளே போகும்போது எப்பயுமே மன்னர்களை வாழ்த்தி பாடிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி பாடிக்கிட்டே உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போனதும் அரசர் வந்து, தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை நாடி வந்த காரணம் அப்படின்னு கேட்குறாரு. தரணியெங்கும்னா என்னது? உலகமெல்லாம் தமிழ் இசையின் புகழை பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை தேடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டில் அடுப்பில் பூனை உறங்குகிறது. முன்னாடியெல்லாம் அடுப்பில் விறகு வச்சு தான் எரிப்பாங்க. அந்த அடுப்பை எரிக்காமல் அந்த அடுப்பில் போய் பூனை படுத்திருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக சமைக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அதாவது உங்களோட இந்த நிலைமை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாணரு, சாப்பாடு சாப்பிடாம எங்கள் வீட்டில் மனைவி குழந்தைகள் எல்லாம் வெறும் காற்றை உண்டுதான், அதாவது காற்றை வச்சு சுவாசித்து தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர், கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு, உங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. பாணர் அதற்கு, மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகட்டும் பாணரே அப்படின்ட்டு அமைச்சரை கூப்பிடுறாரு. இந்த பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு. அமைச்சர் உடனே, அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. பொற்காசுகளை அள்ளி தருக, அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக. அணிமணிகள்னா பொன் பொருள், களிர்னா யானை, இது எல்லாமே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு.
பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. பேழைன்னா பெட்டி, பெட்டிகளில் நிறைச்சி என்னென்ன பரிசு வேணுமோ எல்லாத்தையும் நிறைச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. பரிசு அனுப்பின உடனே பாணர் மன்னரை புகழ்ந்து பேசுகிறாரு. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க அப்படின்னு வாழ்த்தி கிளம்புறாரு. போய் வரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடுழி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி மன்னர் பாணரை அனுப்பி வைக்கிறாரு. பாணர் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தது உரைநடை பகுதிக்கான புத்தக பயிற்சியை ரிவிஷன் பார்ப்போம். பக்க எண் 135 சரியான சொல்லை தெரிவு செய்க. 1வது பொற்காசு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு. கொடைத்திறம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். 3வது களிறு என்பது டேஸ் குறிக்கும். களிறு என்பது யானையை குறிக்கும். அடுத்தது தரணி. இச்சொல்லின் பொருள் தரணின்னா உலகம். அடுத்தது சோறு. இச்சொல்லுடன் பொருந்தாதது என்னது? கல். மீதி 3மே உணவு, அமுது, அன்னம். இது 3மே சாப்பாட்டை தான் குறிக்கும். அடுத்த பயிற்சி பொறுத்துக. பேழைன்னா பெட்டி, மாறின்னா மலை, வாயில்னா வாசல், ஆணைன்னா கட்டளை, இரவல்னா கடன். அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்துவிட்டது. அடுத்த கேள்வி, வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? கொல்லிமலை அரசனான வல்வில் ஓரி அள்ளி கொடுக்கும் வள்ளல், வீரத்திலும் கொடையிலும் சிறந்தவன். 3வது, பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? பாடத்தோட முடிவில் இருக்குது 134வது பக்கத்தில். கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க. அடுத்த கேள்வி, வாரித்தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. கொல்லிமலை ஆண்ட வள்ளல் அரசன் வல்வில் ஓரி அள்ளி கொடுக்கும் வள்ளல். இசையில் புகழ் பரப்பும் பாணர்களை வரவேற்று வறுமையை தீர்ப்பவன். பொன்னும் மணியும் களிரும் பரிசாக அளிப்பவன். இதை எழுதுனா போதும். அடுத்தது பக்க எண் 137 கோடிட்ட இடங்களை நிரப்புக. கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். சிறுபஞ்ச மூலம் யாரால் எழுதப்பட்டது? காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது. வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. நாட்டு மக்களை வருத்தாமை மன்னனுக்கு அழகு. அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதை தமிழில் எழுதணும். முதல்ல என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. அதை எப்படி எழுதணும்? என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. அடுத்தது நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். இதை நான் தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்தேன். அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது தை மாதம் ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். இதை எப்படி எழுதுறது? தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான். அடுத்தது பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஸ்நாக்ஸுங்கிறது தமிழில் எப்படி எழுதணும்? பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான். புத்தக பயிற்சி எழுதாதவங்க, நோட்டில் வினாவிடைகள் எழுதாதவங்க, லேட்டாக புத்தகம் வாங்கினவங்க எல்லாருமேமும் திருப்புதல் நடத்தும் போதே கரெக்டாக அதில் நிரப்பிடுங்க. நன்றி.